எங்க அருமை நண்பா, இப்போ நேரம் என்ன? நள்ளிரவு. உலகம் அமைதியா தூங்குது. ஆனா நீங்க, உங்க கண்களுக்கு மட்டும் உறக்கம் இல்ல. மனசுக்குள்ள ஒரு பாரம், நெஞ்சுக்குள்ள ஒரு பயம், வயிற்றுக்குள்ள ஒரு நடுக்கம். நாளை கால எந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் கால் பண்ணுவான்? எந்த பேங்க்ல இருந்து கால் வருமோ? வாசல்ல எந்த கடன்காரன் வந்து நிப்பான்? இந்த எண்ணங்கள் உங்க மூளைய கதற வைக்கிறதா? ஒரு நொடியில எல்லாத்தையும் முடிச்சுக்கலாமா அப்படின்னு எண்ணம் வந்துச்சா? நில்லு. நீ பலவீனமானவன் இல்ல. நீ இப்போ ஒரு போர்க்களத்தில் இருக்கிற போராளி. கடன் என்பது வெறும் பணப்பிரச்சனை மட்டும்தான் நண்பா. வாழ்வில் இது ஒரு சிறு புள்ளி. வாழ்வே பிரச்சனை இல்லை. 2300 வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதன் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தையே தன் விரல் நுனியில் வைத்திருந்தான். அவன் பெயர் ஆச்சாரிய சாணக்கியர். அவர் சொன்ன ஒரு வரி, கடன் என்பது உயிரோடு தின்னும் தீ. அதை அணைக்க தெரியாதவன் சாம்பலாவான். அதே தீயை பயன்படுத்த தெரியும்னா அதிலேயே சாம்ராஜ்யம் கட்டலாம். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை ஒரு கடனாளியா ஓபன் பண்ணிருக்கலாம். ஆனா முடிக்கும் போது ஒரு ராஜதந்திரியாக க்ளோஸ் பண்ண போறீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போறது மோட்டிவேஷன் இல்ல, பாசிட்டிவ் திங்கிங் இல்ல, ரியல் சனாக்கியா ஸ்ட்ராட்டஜி. நம்மள நிறைய பேரை கடனுக்கு தள்ளியது வறுமை இல்ல, போலி கௌரவம். மற்றவங்க முன்னாடி பெரியவனா தெரியணும், உறவினர்கள் கை தட்டணும், சொசைட்டி அக்செப்ட் பண்ணணும். அதுக்காக கிரெடிட் கார்டு, அதுக்காக இஎம்ஐ, அதுக்காக ஆடம்பரமான லைஃப் ஸ்டைல். அதுதான் உங்க வீழ்ச்சியின் தொடக்கம். சாணக்கியர் சொல்றாரு, வருமானத்திற்கு மேல செலவு செய்பவன் தான் தன் சவப்பெட்டியை செதுக்கிக்கிறான். இந்த வீடியோ உங்க பணத்தை மட்டும் காப்பாத்தாது, உங்க மரியாதையை காப்பாத்தும், உங்க மனதை இரும்பாக்கும், உங்களை மீண்டும் ஒரு மனிதனா நிமிர்த்தும். இது வெறும் கடன் எப்படி அடைப்பது இல்லை, கடனிலிருந்து ராஜாவா எப்படி வெளியே வருவது, அதுதான் இந்த பயணம். தயாரா? அப்போ வாங்க, சாணக்கியர் கூறும் கடனிலிருந்து விடுபட 7 ஸ்ட்ராங் ஆன விதிகளை ஒன்றா திறக்கலாம். விதி 1, உண்மையை ஒப்புக்கொள். என்கிட்ட இப்ப பணம் இல்லை. இந்த ஒரு வாக்கியம் சொல்ல தெரியாததால தான் லட்சக்கணக்கான வாழ்க்கை உள்ளுக்குள்ளவே செத்துக்கிட்டே இருக்கு. நீ மத்தவங்களுக்காக வெளியே ஸ்ட்ராங்கா இருப்பது போல் நடிக்கிற, உள்ளுக்குள்ள மட்டும் நொறுங்கிட்டே இருக்க. இது போலி கௌரவம். அது மரியாதை கிடையாது நண்பா, அது மெதுவான தற்கொலை. சாணக்கியர் சொன்னார், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் மனிதன் முதலில் தன் புத்தியை இழப்பான். அதுதான் இப்போ உனக்கு நடக்குது. நீ சொல்ல முடியாம திணற அந்த உண்மை, என்னால முடியல, நான் உடைஞ்சு போயிட்டேன், எனக்கு உதவி வேணும். இந்த வார்த்தைகள் பலவீனம் இல்லை, இதுதான் உன் மீட்பின் தொடக்கம். முகமூடி போட்டு வாழ்றது ஹீரோயிசம் இல்ல, முகமூடிய கழற்றுறது தான் ராஜதந்திரம். நீ கடன்ல இருந்தா முதல்ல நீ உன்னை மனசு அளவுல ஒத்துக்கணும். ஆமா, நான் இப்ப கீழே தான் இருக்கேன். இத சொன்ன நொடி உன் மூளை மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நண்பா, கடன் உன்னை அடிமையாக ஆக்கல, உண்மையை மறைக்கிற பழக்கம்தான் உன்னை அடிமையாக்குது. இன்னைக்கு வீட்டுல உன் கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லு, எனக்கு இப்ப பணம் இல்ல, ஆனா நான் இதிலிருந்து வெளியே வருவேன். இந்த ஒரு வாக்கியம், இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு சபதம். அந்த சபதம் தான் உன்னை மீண்டும் மனிதனா மாற்றும். இதுதான் விடுதலையின் முதல் படி. விதி 2, பயத்தை எதிர்த்து நில். நண்பா, ஒரு விஷயத்தை நேரா சொல்லட்டுமா? உன்னை மிரட்டுறவன் பெரிய வீரன் இல்ல, அவனுக்குள்ள பெரிய சக்தியும் இல்லை. அவனுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் உன் பயம். இந்த பயம்தான் உன்னை அவனுக்கு அடிமையாக்குது. நீ ஒளிஞ்சுக்கிற, நீ பேசாம இருக்கிற, நீ முகம் காட்டாம போற. அதனால அவன் மனசுல ஒரே எண்ணம், இவன் நமக்கு பயப்படுகிறான், இவனை இன்னும் நெருக்கலாம். ஆனா நண்பா, ஒரே ஒரு நாள் மார்பை நிமிர்த்தி கண்ணை நேரா பார்த்து சொல்லு, இப்ப என்னால தர முடியல, ஆனா நிச்சயம் திருப்பி தருவேன், கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்கள். இந்த ஒரு வாக்கியம், அந்த நொடியிலேயே அதிகாரம் உன் கைக்கு மாறும். அவன் தலைவன் இல்லை, நீ பலவீனன் இல்லை. நீ பேசத் தொடங்கிய நிமிடம் அவன் குரல் தளர ஆரம்பிக்கும். ஏன்னா அவனுக்கு உன் உயிர் வேண்டாம், அவனுக்கு அவன் பணம் தான் வேணும். நீ உயிரோட இருந்தாதான் அவனுக்கு பணம் திரும்ப வரும். நீ உடைஞ்சு போனா அவனுக்கும் இழப்பு தான். இதைத்தான் சாணக்கியர் கூறுகிறார். பயம் நிறைந்த இடத்தில் அறிவு உறங்கி கிடக்கும். நீ பயந்து கொண்டே இருந்தால் வழி தெரியாது, நீ எதிர்கொண்டால் வழி திறக்கும். இன்றைக்கு வட்டி அழுத்தம், அச்சுறுத்தும் செய்திகள், அவமான வார்த்தைகள், இதெல்லாம் என் கஷ்ட காலம் என்று எண்ணாதே. ஏனென்றால் வெறும் கல்லுக்கு மதிப்பு கிடையாது. ஊழியின் வலி தாங்கி சிற்பமாக மாறும் சிற்பத்திற்கே மதிப்பு. உன் நிதானத்தை விடாதே. உள்ளுக்குள்ள நடுங்கினாலும் வெளியே ஒரு அரசனை போல பேசு. நான் ஓட மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், எனக்கு சற்று காலம் வேண்டும். இந்த நிதானம்தான் உன் கவசம். வழி 3, தேவையில்லாத செலவுகளை நிறுத்து. நம்மை கடனில் தள்ளுவது பெரிய செலவுகள் இல்லை,
தினமும் சிந்தாமல் போகும் சிறு சிறு ரூபாய்கள், காலையில தேநீர், மதிய வேளை வெளிய சாப்பாடு, மாலை தேவையில்லாத உணவு பழக்கங்கள், இரவு சும்மா ஓடும் செலவுகள், இவை ஒவ்வொன்றும் பெருசா தெரியாது. ஆனா மாத இறுதியில உன் பணப்பைய காலி பண்ணும். ஒரு ஓட்டை படகில் எவ்வளவு வேகமா துடுப்பு போட்டாலும் அது மூழ்கத்தான் செய்யும். முதல்ல ஓட்டையை அடைக்கணும். இப்ப நீ கடன்ல இருந்தா உன் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். ஆடம்பரம் இப்ப உனக்கு உரிமை இல்லை. வெளிய சாப்பாடு இப்ப உன் எதிரி. பயன்படுத்தாத சந்தாக்கள், வேண்டாத பொருட்கள், தேவையற்ற பழக்கத்துக்காக செய்யும் செலவுகள், இவையெல்லாம் உன் எதிர்காலத்தை மெதுவா கொண்டுகிட்டு இருக்குது. சாணக்கியர் சொன்னாரு, தேவையில்லாததை வாங்குபவன் ஒரு நாள் தேவையானதை விற்க வேண்டிய நிலைக்கு வருவான். இத கேளு நண்பா. நீ இப்ப தவசி மாதிரி வாழணும். பழைய துணி போட்டாலும் பரவாயில்ல, பேருந்தில் போனாலும் பரவாயில்ல, எளிமையா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா கடனோடு ராஜா மாதிரி வாழ முயற்சிக்காது. ஒவ்வொரு ரூபாயும் ஒரு போர் வீரன். அதை வீணடிச்சா உன் படை குறையும். இன்னைக்கு ஒரு பழக்கம் தொடங்கு. தினமும் செலவு செய்த ஒவ்வொரு காசையும் ஒரு நோட்ல எழுது. மாத இறுதியில் பார்த்தா உனக்கே அதிர்ச்சி வரும். இவ்வளவு பணம் இப்படி வீணா போச்சா? அந்த வழிதான் உன்னை மாற்றும். நண்பா, பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கினான்னு நீ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மரியாதை பொருள்ல இல்லை. உன் மரியாதை கடனை அடைக்கிற முயற்சியில இருக்கு. இன்னைக்கு நீ சிறு சிறு செலவுகளை வெற்ற அந்த நிமிடம் உன் எதிர்காலத்தை கட்ட ஆரம்பிக்கிற. நினைச்சுக்கோ, சிறு தியாகங்கள் தான் பெரும் விடுதலையை உருவாக்கும். இப்ப நீ கஞ்சத்தனமா இல்ல, நீ ராஜதந்திரியா இருக்கிற. இந்த கட்டுப்பாடு உன்னை வறியவனா ஆக்காது, உன்னை சுதந்திர மனிதனா மாற்றும். வழி 4, பிறருடன் ஒப்பிடுவதை நிறுத்து. நண்பா, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ கடன்ல விழுந்ததுக்கு உண்மையான காரணம் பணம் இல்லாததா? இல்ல, மற்றவர்களோட வாழ்க்கையோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டதுதான். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்குறான், நண்பன் பெரிய ஐபோன் மொபைல் வாங்கிட்டான், உறவினர் ஆடம்பரமா கல்யாணம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்ததும் உன் மனசுக்குள்ள ஒரு குரல், நானும் இதே மாதிரி இருக்கணும். அந்த ஒரு எண்ணம் தான் உன்னை கடனுக்கு தள்ளுது. நண்பா, மக்கள் உன் வாழ்க்கையை பார்க்கறதில்லை, உன் வெளிப்புற தோற்றத்தை தான் பார்க்கறாங்க. அதுக்காக நீ உனக்குள்ள உள்ள அமைதிய அடகு வைக்க போறியா? இது வாழ்க்கை இல்லை, இது மெதுவான வீழ்ச்சி. சாணக்கியர் சொன்னாரு, மனிதனின் மதிப்பு அவன் உடைமையில் இல்லை, அவன் எடுக்கும் முடிவுகள் இருக்கிறது. இதை நெஞ்சில பதிச்சுக்கோ. நண்பா, அவங்க சிரிக்கிற படத்தை மட்டும்தான் நீ பார்க்கிற. அவங்க தவணா, அவங்க வட்டி, அவங்க மனசு வலி, இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஒரு பொய்யான காட்சி பார்த்து உன் உண்மையான வாழ்க்கையை நீ அழிக்காத. நீ இப்ப கடன்ல இருந்தா உன் போட்டி யாரும் இல்ல. உன் போட்டி நேத்து இருந்த நீதான். இன்னைக்கு நீ ₹1 சேமிச்சா அது வெற்றி. ஒரு தேவையில்லாத செலவை நிறுத்தினா அது வெற்றி. ஒரு பழைய உடை போட்டாலும் நிம்மதியா இருந்தா அதுதான் ராஜ வாழ்க்கை. நண்பா, உன் மரியாதை புது பொருள்ல இல்ல. உன் மரியாதை கடனை அடைக்கிற உன் முயற்சியில இருக்கு. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு உன் எதிர்காலத்தை நாசம் பண்ணாதே. இன்னைக்கு நீ எளிமையா இருந்தா நாளைக்கு நீ சுதந்திரமா இருப்ப. இன்னைக்கு நீ கட்டுப்பாடா இருந்தா நாளைக்கு நீ தலை நிமிர்ந்து நடப்ப. ஒப்பிடுதலை நிறுத்து. உன் பயணம் உன்னோடது, அவங்க பயணம் அவங்கது. நீ மெதுவா போனாலும் பரவாயில்ல, ஆனா உன் பாதையில உறுதியா நட. அதுதான் சாணக்கிய வழி. வழி 5, கடன் கொடுத்தவர்களை ராஜதந்திரமாக சமாளி. நண்பா, ஒரு உண்மை சொல்லட்டுமா? கடன் கொடுத்தவன் உன் எதிரி இல்ல. அவனுக்கு தேவை உன் உயிர் அல்ல, அவனுக்கு தேவை அவன் பணம். ஆனா நீ என்ன பண்ற? அவன் உனக்கு கால் அடிச்சா நீ எடுக்க மாட்ற. வீட்டுக்கு வந்தா ஒளிஞ்சுக்கிற. தெருவுல பார்த்தா தலைய மறைஞ்சுக்கிட்டு வேற பக்கம் போயிடுற. இத பண்ணினா அவன் நினைப்பான், இவன் பயப்படுறான், இவனை இன்னும் நெருக்கலாம். அப்போதான் பிரச்சனை பெருசாகுது. ஆனா நண்பா, நீயே முன் நின்று பேசு. இப்ப என்னால தர முடியல, ஆனா கண்டிப்பா தருவேன். சற்று காலம் கொடுங்க. இந்த ஒரு வாக்கியம் உன்னை அடிமையிலிருந்து மனிதனா மாற்றும். 2300 வருடங்களுக்கு முன்பே சாணக்கியர் சொன்னார், பிரச்சனையிலிருந்து ஓடாதே, அதை எதிர்கொள். அவர்கள் திட்டினாலும் நீ கத்தாதே, அவர்கள் அவமானப்படுத்தினாலும் நீ நிதானம் இழக்காதே. உன் நிலையை நேர்மையாக சொல். சின்ன தொகை என்றாலும் கொடுக்க தொடங்கு. ₹1 கூட நம்பிக்கையின் விதை. நண்பா, ஓடுறவன் கோழை, நேருக்கு நேர் நிக்கிறவன் போராளி. வழி 6, வருமானத்தை பல மடங்காக்கு. கடனை அடைக்க ஒரே ஒரு வருமானம் போதாது. உன் மாத சம்பளம் ஒரு குடம் தண்ணி, உன் கடன் ஒரு காட்டுத்தீ. அந்த ஒரு குடம் தண்ணியால அந்த தீ அணையாது. அதனாலதான் சாணக்கியர் சொன்னாரு, சோம்பேறிக்கு செல்வம் இல்லை, முயற்சி இல்லாதவனுக்கு விடுதலை இல்லை. நண்பா, பல பேர் இங்கதான் தோக்குறாங்க. காலையில வேலை, மாலையில வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூக்கம். அப்புறம் சொல்லுவாங்க, பணம் வரல.
பணம் உன்னை தேடி வராது. நீதான் பணத்தை தேடி போகணும். உனக்கு எழுத தெரியுமா? பேச தெரியுமா? எடிட் பண்ண தெரியுமா? வண்டி ஓட்ட தெரியுமா? யாருக்காவது உதவி செய்ய முடியுமா? அதெல்லாம் தான் உன் மறைஞ்சு கிடக்கிற செல்வம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை உன்னை சாதாரண வாழ்க்கை வாழ வைக்கும். ஆனா மீதமுள்ள 2 மணி நேரம் உன் திறமைக்கான உழைப்பு தான் உன்னை கடனிலிருந்து மீட்கும். உனக்குள் இருக்கும் திறமை என்னவென்று தேடு. உனக்கான திறமையை வளர்த்துக்கொள். நண்பா, கடன் இருக்கும்போது ஓய்வு உனக்கில்லை. அது உன் எதிர்காலத்துக்கான காலம். இரவுல தூங்குற நேரத்தை கொஞ்சம் குறை. மொபைல் ஸ்க்ரோல் பண்ற நேரத்தை வேலைக்கு மாற்று. சின்ன வேலை, சின்ன வருமானம். ஆனா தினமும் வந்தா அது பெரிய சக்தி. ₹1 கூட உன் கடனை எதிர்க்கிற வீரன். நினைச்சுக்கோ, சிங்கம் தன் இரைக்காக காத்திருக்காது, வேட்டைக்கு தான் போகும். அதே மாதிரி நீ வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை உருவாக்கு. இன்னைக்கு நீ சிறு சிறு வருமானம் தொடங்கினா நாளைக்கு பெரிய விடுதலை கிடைக்கும். இதுதான் சாணக்கிய வழி. வழி 7, மனதை ராஜ சிம்மாசனத்தில் வ. நண்பா, இதுதான் கடைசி வழி. ஆனா இதுதான் முக்கியமான வழி. ஏன்னா மனசு உடைஞ்சா உடம்பு உழைக்காது. மனசு சோர்ந்தா வாழ்க்கை நகராது. நீ இப்ப கடன்ல இருக்கலாம், பல அவமானத்தை பார்த்திருக்கலாம், உறவுகளால காயப்பட்டிருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, நீ தோற்றவன் இல்லை. நீ ஒரு போரில் இருக்கிற வீரன். சாணக்கியர் சொன்னார், மனமே மனிதனை அடிமையாக்கும், மனமே மனிதனை அரசனாக்கும். இதை நெஞ்சில எழுதிக்கோ. நீ தினமும் உன்னையே நான் கடனாளி, என்னால முடியாது சொன்னா உன் மூளை அப்படியே நம்பிடும். ஆனா நீ சொன்னா நான் போராளி, நான் இதிலிருந்து வெளியே வருவேன், அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். நண்பா, கடன் உன் அடையாளம் இல்லை. இது வாழ்க்கையில ஒரு கட்டம் மட்டும். இன்னைக்கு நீ கீழே இருக்கலாம், ஆனா கீழே இருந்தவன் தான் மேலே போகும் பாதையை நல்லா புரிஞ்சுப்பான். உன் வலி வீணா போகாது, உன் கண்ணீர் வீணா போகாது. இந்த காலம் உன்னை உடைக்கல, உன்னை உருவாக்குது. ஒரு நாள் கடைசி தவணையை கட்டும்போது உன் தோளிலிருந்து ஒரு பெரிய மலை இறங்கின மாதிரி இருக்கும். அந்த நாள்ல நீ கண்ணீர் விடுவ. அது தோல்விக்கான கண்ணீர் இல்லை, அது விடுதலைக்கான கண்ணீர். அந்த சுதந்திரம் அதை பணத்தால வாங்க முடியாது நண்பா, அது உழைப்பால தான் வரும். இன்னைக்கு நீ ஒரு கடனாளியா தூங்கலாம், ஆனா நாளை காலை ஒரு போராளியாக எழு. நினைச்சுக்கோ, கடன் உன் மதிப்பை தீர்மானிக்காது. நீ எடுக்கும் முயற்சி தான் உன் உயரத்தை தீர்மானிக்கும். உடைந்து போவது கோழையின் வழி, மீண்டு வருவது சாணக்கியன் வழி. கடன்கள் மொத்தமும் அடைத்துவிட்டு நாளை நீ ராஜாவாக நிமிர்ந்து நட. இது நிச்சயம் நடக்கும். சாணக்கியர் சொன்னார், அக்னியில்தான் இரும்பு வலிமை அடைகிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில அந்த அக்னி எரியுது. அது உன்னை அழிக்கல, உன்னை உருவாக்குது. நீ அனுபவிச்ச அவமானம், நீ அனுபவிச்ச வலி, நீ தூங்காத இரவுகள், இவையெல்லாம் நாளைக்கு உன் வெற்றியின் அடித்தளம். இந்த வீடியோ உன் மனசுல ஒரு தீப்பொறி உருவாக்கி இருந்தா என்னால் முடியும் கமெண்ட் பண்ணு. நான் உனக்காக காத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிச் செல்லும் மோட்டிவேக்ஸ் தமிழ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வழித்துணை நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பா.